மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வாகனத்தின் பேட்டரியை சார்ஜ் செய்தபோது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு வீட்டினுள் தீ பரவிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். வணக்கம் ராமகிருஷ்ணன், இந்த தீ விபத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, முழு விவரங்கள்? வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் தெற்குப்பட்டியில் விஓவாக வேலை செய்து வரும் ராமச்சந்திர பிரபு என்பவர் கருங்காலக்குடியில் பணிபுரிந்து வந்துவிட்டார். இவர் பேட்டரி வாகனம், அதாவது இருசக்கர வாகனம், அந்த வாகனத்தை பேட்டரிகளை சார்ஜ் செய்வதற்காக தினமும் வீட்டில் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ 4 பேட்டரி வீட்டில் வச்சுருக்காரு. அந்த சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணி அந்த பேட்டரியில் திடீர்னு எதிர்பாராத தரமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ அந்த ஈபி லைனா வழியாக அந்த வயர்கள் ஃபுல்லாமே தீ பிடிச்சி வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் தீயில் எரிவி நாசமானது. இது குறித்து தீயணைப்புத்துறையினர் தகவல் சொல்லணும். தீயணைப்புத்துறையினர் இந்த தீயை அணைத்தனர். இதுல ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள பொருள்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகும். இவர் விஓவாக இருக்கிறனால இவர் இந்த பேட்டரி வாகனம் எப்படி யூஸ் பண்ணுவது என்பதே தெரியவில்லை என்று கதறி அழுதார். இந்த பரபரப்பான சம்பவம் அந்த ஏரியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.